சிவசக்தி. இந்த வார்த்தையே எவ்வளவு இனிமை தருகிறது. உண்மையில் மகாதேவர் பார்வதியுடன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவி பார்வதியின் உள்ளிருக்கும் அவர் தேவிக்கு நிச்சயம் வழிகாட்டுவார். கண்ணீரை வீணாக்காதே கௌரி, ஏனெனில் நீ இயற்கையாவாய். இயற்கையின் ஒவ்வொரு துளி நீரும் பொக்கிஷம் போன்றது. ஏனெனில் இந்த ஒரு துளி கூட உயிரின் அடிநாதமாகும். இவ்வுண்மையை நீ நினைவில் கொள் கௌரி. மகாதேவரை பிரிந்த வேதனையை தேவி பார்வதி இன்று வெளிப்படுத்தியதன் காரணமாக இன்று இந்த பிரபஞ்சமே தூய்மையான கண்ணீர் மழையினால் நனைந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்று முதல் இந்த பிரபஞ்சம் தேவி பார்வதியை சதாட்சி தேவி என்று அழைக்கும். எந்த ஒரு தாயிடம் தன் குழந்தைகளுடைய அன்பு மற்றும் ஆதரவு இருக்கிறதோ, பிறகு இந்த பிரபஞ்சத்தின் எந்த சக்தியும் அவளை பலகீனமாக்கி விடாது. இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. துர்கமாசுரனின் கோபத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்தை காக்க வேண்டும். பார்வதி தேவியின் இந்த அவதாரம் சாக்கம்பரி தேவி என்ற பெயரால் அழைக்கப்படும். சாக்கம்பரி தேவி அவர் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்கள், மரம், செடிகள் அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குவார். இல்லை, இது சாத்தியமில்லை. இதுவரை இந்த பிரபஞ்சத்தை பல துன்பங்களில் இருந்து காத்திருக்கலாம். ஆனால் என்னிடமிருந்து உன்னை கூட உன்னால் காப்பாற்றிக் கொள்ள இயலாது. எச்சரிக்கின்றேன் துர்கமாசுரா. இப்பொழுதும் இந்த உலகை ஆளும் அந்த மகா காளியையே தோற்கடித்து விடலாம் என்று எண்ணுகிறாயா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம் மட்டுமே உள்ளது. அது மகா காளியின் அழிவாகும். என்னை இந்த லட்சியத்திலிருந்து யாராலும் மாற்ற இயலாது. இந்த பிரபஞ்சத்தில் எப்பொழுதெல்லாம் பஞ்சம் ஏற்படுகிறதோ, நீரின்றி வாடுகிறதோ, அப்பொழுதெல்லாம் தங்களின் இந்த வடிவமானது இந்த பிரபஞ்சத்தை காக்கும். துர்கமாசுரன் சிவனையும் சக்தியையும் பிரிக்க எண்ணி செய்த பல முயற்சிகளுக்கும் பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு அன்னம் மற்றும் நீரை அளித்து காத்தமைக்கு நன்றி தேவி. இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. இந்த பிரச்சனைகளை உருவாக்கியவனை தண்டித்தே ஆக வேண்டும். துர்கமாசுரா, துர்கமாசுரா, துர்கமாசுரா. காலம் நெருங்கிவிட்டது. துர்கமாசுரனுக்கு அவனது கர்ம பலன் அளிக்கப்பட வேண்டும். கைலாயநாதர் மீண்டும் கைலாயம் திரும்ப வேண்டும். நானும் தங்களோடு வருகிறேன் தாயே. என்னை தூய்மைப்படுத்தும் அந்த யாகத்திலிருந்தே இது துவங்கி உள்ளது தாயே. இல்லை மகனே, நான் அங்கு தனியாகத்தான் சென்றாக வேண்டும். நான் அங்கு யுத்தம் புரிய அல்ல, மாறாக எனது கணவர், எனது சுயத்தின் அங்கத்தை மீட்கப் போகிறேன். இப்பொழுதும் துர்கமாசுரன் அவனது தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இது நிச்சயமாக அவனது அழிவின் ஆரம்பமாக இருக்கும். எங்கு செல்கிறீர்கள் மகாதேவா? மறந்து விட்டீர்களா? தாங்கள் எனது வாயிற்காவலனாவீர். இப்படி தங்கள் செயலை விட்டு செல்ல இயலாது.
நான் வாயிற்காவலன் அல்லவா? எனவேதான் கதவை நோக்கிச் செல்கிறேன். உன்னை சந்திக்க ஒருவர் வருகிறார். அவரை வரவேற்கச் செல்கிறேன். மகாசுரன் ரூருவின் புதல்வன் துர்கமாசுரன் தனது தந்தையின் மரணத்திற்கு நிச்சயமாக பழிவாங்குவார். தாங்கள் ஒன்றை மட்டும் நன்றாக அறிவீர்கள் சனத்குமார். துர்கமாசுரனுக்கு எந்த வழியும் தடையல்ல. அவன் எங்கும் நுழைவான். இந்த யாகத்தை நடத்தி தந்ததற்கு நாங்கள் உங்களிடம் ஒரே ஒரு தட்சணையை கேட்கின்றோம். மகாதேவரை அழியுங்கள். மகாதேவா, இந்த நொடியிலிருந்து தாங்கள் என் வாயிற்காவலனாக பணியாற்ற வேண்டும். துர்கமாசுரா! வா மகாகாளி, உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். மகாகாளி அத்தனை எளிதில் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. செல்லுங்கள், வாயில் கதவை மூடுங்கள். மகாகாளி எந்த நிலையிலும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. ஒருவேளை இங்கு நுழைந்து விட்டாலும் மேலும் தடைகளை ஏற்படுத்துங்கள். செல்லுங்கள். துர்கமாசுரா, வந்திருப்பது மகாகாளி. காலத்தை கடந்தும் அவளால் காண இயலும். அவளுக்கு எவ்விடமும் ஒரு தடையாக இருக்காது. நீ ஏற்படுத்தியிருக்கும் இந்த தடைகள், அடைக்கப்பட்டிருக்கும் இந்த கதவு, அவள் இங்கு நுழைவதை எவ்வகையிலும் தடுக்க இயலாது. நன்றாக பார் துர்கமாசுரா, மகாகாளி ஏற்கனவே இங்கு நுழைந்திருக்கப் போகிறாள். மகாகாளியை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீ கைவிடவில்லை என்றால் விளையும் யுத்தத்தின் முடிவுகளைக் கண்டு நீ வேதனை அடைவாய். நானா? மகாதேவா. கௌரி, துர்கமாசுரா, நீ இந்த மகாகாளியை வீணாக தாக்குவதற்கு முன்பாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். துர்கமாசுரா, நான் உன்னுடன் இங்கு யுத்தம் புரிய வரவில்லை. பிறகு எதற்காக வந்துள்ளீர் தேவி? வேறு ஒரு முக்கியமான காரணத்திற்காக நான் இங்கு வந்துள்ளேன்.
நான் கூறப்போகும் செய்தியை கவனமாக கேள். நான் இங்கு உனக்கு முக்தி அளிப்பதற்காக வந்திருக்கிறேன். நீ மோட்சத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உன்னுடைய பாவங்களிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன். நீ இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் உடலில் இருக்கும் உயிருக்கு உன்னிடம் இருந்து விடுதலை அளிப்பேன். நீ மோட்சத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் மரணத்தை ஏற்றுக்கொள்ளலாம். தாங்கள் ஒரு செய்தியை கூறியுள்ளீர்கள். இப்பொழுது நான் ஒரு செய்தியை கூறுகிறேன். மகாதேவர் இந்த துர்கமாசுரனை விட்டு எங்கும் செல்லப் போவதில்லை. ஆனால் தங்கள் கணவர் தங்களுடன் இருக்க விரும்பினால் இங்கு தாங்களும் என் கைதியாக இருக்க வேண்டும். தவறிழைக்கிறாய் துர்கமாசுரா. இப்பொழுது மகாகாளி ஒரு ஒற்றனின் வடிவில் உன்னை காண வந்திருக்கிறாள். காளியை உன்வசப்படுத்த எண்ணினால் உனது உயிரின் அழிவையே நீ உன்வசமாக்குவாய். உனது பாவத்தின் சுமையை உனது வீரர்கள் சுமக்க முடியாது துர்கமாசுரா. என்னை நீ கைது செய்ய விரும்பினால் நீயாக முயற்சி செய். உனது இந்த விருப்பத்தை நிறைவேற்றி விடுவேன் தேவி. விலகுங்கள். துர்கமாசூரன் மகாகாளியின் வடிவத்தில் தனது மரணத்தை காண்கிறான். இதிலிருந்து அவனால் விடுதலை அடையவே இயலாது. இவை அனைத்தும் என்ன மாயை? நான் மாயை அல்ல, உன் காலனின் நிழலாவே. அதுதான் உன் மீது விழுகிறது. பொறுங்கள் தேவி. தாங்கள் இப்பொழுதுதானே கூறினீர்கள் தாங்கள் யுத்தம் புரிய வரவில்லை, தூது கூறத்தான் வந்தேன் என்று. அப்படி என்றால் தாங்கள் இந்த வடிவத்தில் என்னுடன் யுத்தம் புரிய இயலாது. அதனால் தாங்கள் இந்த வடிவத்தில் என்னுடன் இப்பொழுது என்னுடன் போர் புரிய போவதில்லை என்ற வாக்கை அளிப்பீர்களா? நான் உனக்கு ஒன்றை வாக்களிக்கிறேன். மகாகாளி உன்னுடன் யுத்தம் புரிய மாட்டாள். என்ன? ஆம் துர்கமாசுரா, நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். ஜெகதாம்பாளாவே நான். இந்த ஜகத்தின் மாதா
இனி உனது அழிவையும் இந்த ஜகத்தின் மாதா துர்காவே அழிப்பாள். எந்த உண்மையை உனது வாழ்வில் நீ அறியாமல் இருந்தாயோ, இப்பொழுது உனக்கு அந்த உண்மையை துர்கா தேவி உணர்த்தப் போகிறாள். அவ்வளவு என்ன அவசரம் மகாதேவா? தாங்கள் என்னுடன் யுத்தம் புரிவதற்காக இந்த வடிவத்தை எடுத்துள்ளீர்கள் தேவி. ஆனால் ஒன்றை மறந்து விட்டீர்கள். ஆனால் மகாதேவர் தான் இப்பொழுதும் எனது வாயிற்காவலனாக என்னை காக்கப் போகிறார். செல்லுங்கள் மகாதேவா, தங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். தாங்கள் எனது வாயிற்காவலன் தானே? இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். என்னவாயிற்று மகாதேவா? என்ன யோசிக்கிறீர்கள்? செல்லுங்கள், சென்று யுத்தம் புரியுங்கள். இந்த யுத்தம் மூலமாக எனக்கு முக்தி அளியுங்கள். என்னிடம் ஏதும் சூழ்ச்சி செய்ய முயலாதீர்கள் மகாதேவா. தாங்கள் எனது வாயிற்காவலனாவீர்கள். இப்படி தாங்கள் என் கட்டளையை மீறுவது முறையற்றதாகும். துர்கமாசுரா, நான் உனது வாயிற்காவலன். நீ இடும் கட்டளையையே நான் நிறைவேற்றுவேன். நீ கூறியதை எண்ணிப்பார். இந்த யுத்தத்திலிருந்து முக்தி வேண்டும் என்றாய். எனவே இம்மார்க்கத்திலிருந்து விலகி முக்தி அடையும் வழியை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எங்களை கைது செய்தால் மேலும் பலசாலியாகி விடுவாய் என்று நினைத்தாயா? எங்களை நன்றாக பார் துர்கமாசுரா, நாங்கள் இப்பொழுதும் ஒன்றுதான். இனி உன்னை உனது விதியிடமிருந்தும் உனது மரணத்திடமிருந்தும் எவராலும் காப்பாற்ற இயலாது. உன் வாழ்நாள் முழுவதும் உனது தந்தையின் மரணத்திற்காக பழி வாங்குவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று நான் உனது தந்தையை எதற்காக கொன்றேன் என்ற காரணத்தை கூறுகிறேன். அதை கேள் துர்கமாசுரா. அவன் எப்பொழுதுமே பெண்களை அவமதித்து வந்தான். அவன் பெண்ணை அபலை என்றும் சக்தி இழந்தவள் என்றும் நினைத்து வந்தான்.
மரணம் அவனது கர்ம பலனாகும். நீ நினைத்திருந்தால் அதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு உனது வாழ்க்கையை சரியாக நடத்தி இருக்க முடியும். ஆனால் அப்படியில்லாமல் பழிவாங்கும் எண்ணம் உனது கண்களை மறைத்துவிட்டது. தாங்கள் இப்பொழுது என்னை அழிக்க விரும்பினால் நான் தங்களிடம் எனது உயிருக்காக பிச்சை கேட்கப் போவதில்லை தேவி. ஆனால் நினைவிருக்கட்டும் தேவி, எனது மரணத்தினால் எனது பழிவாங்கும் எண்ணம் முடிவடைந்து விடாது. நான் ரூருவின் புதல்வன் துர்கமாசுரன். இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து தீய சக்திகளையும் நான் அழைக்கிறேன். எனது மரணத்தின் மூலம் தீய சக்திகளும் தீமைகளும் பெருக வேண்டும். அதன் மூலம் சிவனும் சக்தியும் நிரந்தரமாக இணையவே கூடாது. தீய சக்திகளே ஒன்றிணையுங்கள். நீங்கள் அனைவரும் ஒன்றிணையுங்கள். என்னால் செய்ய இயலாததை அதை நீங்கள் செய்யுங்கள். எனது இறுதி ஆசையாக நீங்கள் அனைவரும் இதை செய்ய வேண்டும்.